தக்காளி வரேன்னா பயப்பில் இன்னும் ஆளை காணும் எப்போதான் வருமானு தெரியல. சார் இதோ கிளம்பிட்டேன் சார், மீட்டிங் தான். இது ஒரு நிமிஷம் சார், நம்ம கார் திடீர்னு வாய்ப்பு போச்சு. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வரேன்னா இதோ வந்துடுறேன் சார், வந்துடுறேன் சார், வந்துடுவோம் சார். சார் கண்டிப்பாக வந்துடுவோம் சார். போலாமாப்பா? ஏன்பா எவ்வளோ நேரம்யா? இதோ வந்துடுறேன்னுட்டு போனேன். முடியலையா, நீ ஏன் இப்படி பண்ண? எதுக்குயா அவசரப்பட? போனா வருமாயா சான்ஸு? போனா வேஸ்ட்யா, லைஃப் வீணா போயிடுயா. பொழுப்பு பாலாமாயா? உன்னால எனக்கு ஆவி போயிடும் போல இருக்கியா? இதோ வந்துடுறேன்ட்டு போனேன், ½ hour போனா இது எங்க போனேன்? இதோ வந்துடுறேன். நேத்து அதே தான், ஒரு வாரமா என்ன போட்டு டென்ஷன் பண்ணிட்டேன். முடியலன்னா பிசினஸ் பண்ணுறியா சினிமா வரியா? முதல்ல வயிற்று ரெடி பண்ணியா? ரெடி பண்ண முடியாதுயா, அப்படிதான் போயிடுச்சியா. பாத்ரூம் போனேன். ஆமா, எவ்வளவு நேரம்? வந்துடுறேன்னுட்டு போனேன், ஒரு ½ hour ஆகி போச்சு. முடியலையா, இன்னைக்கு என்ன பண்ணுவான்? யார் அவன்? உனக்கு வந்து யார் அவன்? ஏன்பா முக்கியமான மீட்டிங்? முக்கியமா மீட்டிங் தூக்கி போடு. தூக்கி போட்டுருவான். 30 வருஷமா வெயிட் பண்ணி இப்பதான் ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஆட் ஷூட் கிடைக்குமா உனக்கு? ஆட் ஷூட் போனே வந்துரும். என்ன மாதிரி போன உடனே கூப்பிடுறாங்க, பாய் போட்டு தெரியலமா, அப்படியே பெரிய மெமிக்ரி ஆர்டிஸ்ட் சாதிஸ்டா போன உடனே கொடுத்துட்ற போறாங்க. ஐயா வரேன்னு சொன்ன, பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் தம்பி. என்னோட நீ இளரத்தா சின்ன பையன், ஒத்துக்கிறேன். உனக்கு வயசு 30 உனக்கு 30 சொல்லிட்டு எல்லாரையும் வந்து பார்க்காத. பல வருஷமா வெயிட் பண்ணி அருமையான ஒரு செட் ஆகும்னு சொல்லிட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இதை வந்துடுறேன். மதியானம் 1 மணிக்கு போனா அப்படிதான் சாப்பாடு. இதோ வந்துடுறேண்ணே, அன்லிமிட்டடா கிடைக்கண்ணே, சாப்பாடு சுட சுட போடுறாங்கண்ணே. எல்லாத்துக்கும் வந்து சொன்னியே தவிர சுட சுடம் போடல. என் வயிறு தான் இங்க சுட சுட கப கபன்னு ஆயிடுச்சு. போயிடலான்னே ஒரேடியா நான் மேல போயிட்டு இருப்பேன் போல இருக்கு. நான் கேட்கறேன், ப்ரெஷர் சுகர் எல்லாம் உனக்கு இல்லை, ஆனா மத்தவனுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறியா? லேட்டா சாப்பிட்டா உனக்கும் வரும் ப்ரெஷர் சுகர் எல்லாமே வரும். நீ வந்து சாப்பிடலாம் சொல்லிட்டு மத்தவன அப்படி பண்றாதப்பா. 1 மணிக்கு வரேன்னே, இதோ வந்துடுறேன்னு. ஐயனார் ஹோட்டல்னு, அப்புறம் முன்சாமி பவன், அப்புறம் பாலாஜி ஹோட்டல்னு. கட்சியில இவ்வளோண்டு நான் வரேன். தக்காளி சாதம் கூட இல்லை, பண்ணு வாங்கி கொடுக்குறேன். நான் லேட்டா வந்து சட்டம் போடுறேன்னா கால் மரம் லேட்டா வந்தது உனக்கு அவ்வளவு பெரிய தப்பு நினைக்கிறியா? முடியலன்னு நினைக்காத. நாளைக்கு ஒண்ணு நீ ஒரு இடத்துக்கு போறேன்னா டைம் தான் ரொம்ப முக்கியம். பஞ்சுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒண்ணு தெரியுமா? 24 வயசுல கரெக்டான ஒரு இடத்துக்கு எங்க அப்பா கூப்பிட்டாரு பொண்ணு பார்க்க. ஆனா இன்னைக்கு ஆபீஸ் மீட்டிங் தான் ஓடிட்டு இருந்தேன். கடைசியில வந்து எனக்கு செட் ஆகல. கரெக்டா எனக்கு பதில் ஒருத்த போனான், அவனுக்கு செட் ஆகி அவன் போயிட்டா. அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்து கட்சியில 34 வயசுல இப்பதான் ஒரு இடம் அமைஞ்சது. டைமுக்கு போனாதான் கரெக்டா பஞ்சுவாலிட்டி. ஸ்கூலுக்கு போறியா, அங்கேயும் பஞ்சுவாலிட்டி. படிக்க போறியா, அங்க பஞ்சுவாலிட்டி. எக்ஸாம் எழுதணும், அதுங்க பஞ்சுவாலிட்டி. எல்லாத்துலயும் வந்து உனக்கு சின்சியாரிட்டி பஞ்சுவாலிட்டி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. 4 மணி நேரம் சொல்ற மணியோட வேல்யூ உனக்கு தெரியுமா? அதை முதல்ல ஃபாலோ பண்ணியா. இப்போ முக்கியமான ஒரு வாய்ப்பு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அழகான ஒரு வாய்ப்பு தரேன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய ஆளோட அசிஸ்டன்ட் தெரியுமா? இப்ப அந்த ஆட் ஷூட்டுக்கு நமக்கு கிடைக்குதோ என்ன பண்றாரு தெரியல. பெரிய ஆளுயா, ரவி பிரியன், பெரிய ஆளு, பெரிய டைரக்டர். பல நாள் கடினமா ஒர்க் பண்ணி இப்ப சாதிக்க போறது. அவரு போய் பார்க்க முடியுமாண்ணா? ஏன்னா இப்படி பார்த்தது அவன் தேடி நம்ம தேடி வரணுமா? நம்ம நம்ம தேடி வரதுக்கு நம்ம வந்து லிட்டில் சைல்டு ஆர்டிஸ்ட்ல இருந்து நம்ம ஒரு பெரிய போய் பார்த்தானா வந்து பாதானா? யாரும் வந்து பாதானா? செக்யூரிட்டி வெளியே தட்டி விடுறான். எதுக்கு செக்யூரிட்டி வெளியே தட்டி விடுறான்? படம் போட்டான், நிறைய பேர் பார்த்தான். அவன் தான் விட்டோமே பார்க்கணும். பார்க்காம இருக்கு அவன் யார் ஹீரோ? அவனை வேஸ்ட். அவன் இவ்வளவு செலவு பண்ணி படம் எடுத்துட்டு தியேட்டர்ல பாக்கிறதுக்கு தாடி பார்த்தானா? அவன் பார்க்க முடிஞ்சுதா? செக்யூரிட்டி அமுச்சு விட்டானா? தெட்டி விட்டானா? அவன் பெரியாளா? அவன் பெரியாளா? நம்ம காசு போட்டு படம் பார்க்க அவன் தான் பெரிய ஆளு. அவன் பெரிய ஆளு இல்ல. சரிப்பா, இப்ப முக்கியமான ஒரு மீட்டிங், அதாச்சும் போலாம். பஞ்சுவாலிட்டி கத்துக்க. சீக்கிரம் எடு. என்னவா தேடிட்டு இருக்க? அந்த ஆபீஸ் சாவியா, வண்டி சாவியா தானே? சீக்கிரம் எடு. கால் பண்ணிட்டாரியா? சார் சொல்லுங்க சார். கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் சார். ஒன்றும் இல்லை, வரவே வேணாம். ஐயோ, ஏங்க மீட்டிங் எத்தனை மணிக்கு சொன்னால் நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க? சாரி சார், நம்ம ஆஃபீஸில் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு நான் ரெடியாக தான் இருந்தேன் சார். ஒரு 1.5 மணி நேரமாக நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஒரு தம்பி அசிஸ்டன்ட் ஒருத்தர் லேட் பண்ணிட்டாரு. இப்போ லேட் பண்ணுற ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுட்டு உன்னை நம்பி ஒரு ஆர்டரையும் கொடுக்க சொல்றியா? சார் நம்பி நாளைக்கு பிஸ்னஸ் கொடுத்தா என்னையா பண்ணுவீங்க நீங்கள்? சாரி சார், மன்னிச்சிருங்க சார். அவர் ரவி பிரியன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க சார். சார் நீங்கள் அவங்க அசிஸ்டன்ட் பாலாஜி சார். சார் நான் உங்களுக்கு வாங்க சார், நம்ம ட்ரீட்டு
நாளைக்கு வாங்க சார், சண்டே தான் சார், நம்ம தனியாக ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் சார். இந்த பாரு இந்த சாப்பிட்றது இதெல்லாம் வந்து அடுத்த இதில் வச்சுக்கலாம். இப்போ அவர் வேணான்ட்டாரு, ஆள் உனக்கு பதிலாக ஒரு ஆள் செலக்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சாரி சார், சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க. இந்த பையன் 1/4 மணி நேரம்ட்டு ஒரேடியாக 1.25 ஹவர் ஆகிட்டான் சார். அந்த 1/4 ஹவர் கூட இன்னொரு 1 ஹவர்ன்றது எனக்கு தெரியாமல் போச்சு. டைம் அந்த 1/4 ஹவர்னா அவனோட லாங்குவேஜில் 1.25 ஹவர் போல இருக்கு. டைம் எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக சார், பல இடத்துல போய் பல கம்பெனி போய் இப்போ வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அநியாயமாக இந்த பையன் காலை விட்டு நீ வந்து மிஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி இந்த ஆடிஷன் இந்த இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு வந்துடணும். உனக்கா டயட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? இது வாஸ்தவமான பேச்சு சார். இனிமேட்டு யாரையும் நம்பல சார். இப்போ இதுக்கே இப்படி பண்ணுறேன்னா இப்போ ஷூட்டிங் ஒன்றை வச்சு ஒரு பொருள் செலவில் பண்ணி இப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சேன்னு என்ன பண்ணுவேன் சார்? கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறது நியாயமான பேச்சு. ஷூட்டிங்னா நான் அங்கேயே வந்து கூட உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து நியர்பை எங்கன்னா ஒரு இப்படி சொல்லி தானே நீ ஆடிஷன் வரேன்னு சொன்னேன். என்ன சொன்னியா ஃபோனில்? ஆமாம் சார், ஆடிஷன் 7 மணிக்குன்னா நான் வந்து 6 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் வாசலில் நிற்பேன். 6 மணிக்கே வந்துடுறேன். ஏன்னா ஈவினிங் 4 மணி ஆகி போச்சு சார். இல்லை சார், இந்த சில கூட இருக்கிறவங்களாம் வந்து இதோ வரேன்ட்டு என்ன ஒரு மாதிரி இனிமேல் நான் யாரையும் நம்பல சார். நான் வந்துடுறேன் சார், கண்டிப்பாக. நான் வந்து உங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சரி, இந்த மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் வச்சுட்டு இருக்கேன்னு வையன், கண்டிப்பாக சார். நீ வந்து அவ்வளோதான் வாழ்க்கையில் டைமை மிஸ் பண்ணேன்னா உன் வாழ்க்கையிலே உனக்கு எதுவுமே கிடைக்காது, பார்த்துக்கோ சார். மன்னிச்சிருங்க சார், நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நானே வந்துடுறேன் சார். ஏதாவது ஒரு வண்டி கிண்டி ஆட்டோ பூச்சாச்சும் வந்துடுறேன் சார். நீங்கள் எள்ளுனா என்னையா நிற்பேன் சார். பாரு இந்த படம் வந்து முடிய 6 மாதம் ஆகும். 6 மாதம் கழிச்சு வந்து பாரு. சரிங்க சார். இப்போ என்ன பண்ணுவே பண்ணிக்கோ. நான் ஃபோனை வைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். சார் மந்திராதீங்க சார். பஞ்சுவாலிட்டி சொன்னா நீனா அது என்ன அவையா இவையா பெரிய இவையான்னு இப்போ கட்சியில் பார் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி ஒரு பெரிய டைரக்டரோட வாய்ப்பு கிடைக்குது, நம்ம வாழ்க்கையை மாறும் பார்த்தா கடைசியில் ஒரு அசிஸ்டண்ட்டு இல்லை, ப்ரோக்ராமே முடிஞ்சு போச்சு, வேண்டாம் அப்படின்ட்டார். எதுக்கு வேணாம் சொன்னா? டைம் லேட் பண்ணிட்டேன். அவன் வெயிட் பண்ண மாட்டானா? அவர் நம்பர் எப்படி வெயிட் பண்ணணும்பா. பெரிய ஆளுனா வெயிட் பண்ணிங்க ஆகணும். நம்ம போயிட்டு பணம் போட்டு பண்ணவும் இல்லை. ஏழைப்பட்ட ஆள் பணம் போட்டு வரான், அவன் தான் பெரிய ஆளு. அவன் பெரிய ஆள் இல்ல, சின்ன ஆளு தான். தாடி சொன்னியா அவன் நல்லவனா? தாடியோ தாடி சொன்ன நல்லவன். செக்யூரிட்டிக்கு வெளியே தட்டி விடுறான். எதுக்கு தட்டி விடுறான்? வசதி இல்ல, வசதி இருக்குது. அவன் பணம் போட்டு மக்கள் பணம் வச்சு சாப்பிடுறான். அது வச்சு தப்பு. தாடியோ குடுமியோ உனக்கு நல்லதுக்கு சொன்னா புரியல. நீ பைக் எடுத்துன்னு வா, நான் போய் என் வைஃப் வழக்கம் போல சண்டை திட்டு வாங்கினேன் வேற கம்பெனி ஏறி ஏறேன். போயா உன் கூடயா இவ்வளவு நேரம் நான் பட்ட இதுவே பெரிய பாலண்டாப்பா சாமி. இன்னும் உன் கூட வந்தேன்னு வச்சுக்க, இங்க வந்து நேரா போன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அங்க ஒரு ஹோட்டல் இருக்கா, பாலாஜி ஹோட்டலு. அங்க போய் அண்ணா எங்க டீ சூப்பரா இருக்கண்ணே, சூடா இருக்கணும்னு சொல்லுவேன். அங்க ஒரு 1/2 hour ஆக்கிடுவேன். அதோட அங்கிருந்து நேரா போய் சிக்னல் தாண்டி அங்க பக்கத்தூர் ஒருத்து பேர் அங்க போன உடனே முன்னாடி விலாஸ்ல உட்காருவேன். அண்ணே அருமையா இருக்கண்ணே எங்க சிக்கன் பக்கோடாவும் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு அங்க ஒரு 1/2 hour ஆக்கிடுவேன். கொஞ்சம் தூரம் போன உடனே சிக்னலா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே போன் வந்துடும். வண்டியை ஓரம் கட்டுவேன். சிக்னல் தான் நான் சொல்லிட்டு அங்கே தாண்டி போக மாட்டேன். அப்படியே வண்டியை ஓரம் கட்டிட்டு சொல்றா பாபு கிட்ட உட்காருவேன். அது யாரோ உங்க ரிலேஷனா, அவங்க கிட்ட உட்காந்தனா ஒரு 1.5 மணி நேரம் மொக்க போடுவேன். கடைசியில 6 மணியா மொத்தத்துல இப்படியே டைமை கழிச்சு என்ன பண்ணுவேன், 9:15 9:30 மணிக்கு விடுவேன். அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு என் ஒய்ஃப் கிட்ட வேற நான் பாட்டு வாங்கணும். ஆளை விடுறா சாமி. எப்பா ஒருத்தர் எனக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்தாரு. டைம் இஸ் மஸ்ட் தம்பி. டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பஞ்சுவாலிட்டி இதுவே எனக்கு ஒரு பெரிய பாடம். ஆளை விடுறா சாமி. என்ன சொல்றது, வாழ்க்கையில் வந்து டைமுக்கு போனோம், நம்ம வாழ்க்கையை டைமுக்கு போனோம், அதை நல்லா புரிஞ்சுக்க. பொடி நடையாக போந்தா கூட 7:30 மணிக்கு நான் போய் சேர்ந்துருவேன். நீ உன்னோட ஸ்டைலு என்ன வேணுமோ டைம் பாஸ் பண்ணிட்டு போ. வரட்டுமா? ஊ ஊ